ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 43. இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட சொல்கிறீங்க, வெயிட்டும் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, ஹெல்த்தியாகவும் இருக்குன்னு சொல்கிறீங்க. என்ன கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் என்ன நியூட்ரிஷனா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் டிஎம் பண்ணுறீங்க. நிறையா பேருக்கு இந்த டவுட்டும் இருக்குது. நான் நியூட்ரிஷன் இல்லை, நானும் உங்களை மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுற பொண்ணு தான். பட் ஜென்ரல் நாலேஜ் எனக்கும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் நான் ஒரு நியூட்ரிஷனோட கைடன்ஸோடு தான் இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு சில பேரால் முடியும் நியூட்ரிஷன் வச்சு ஃபுட் எடுக்க முடியும், ஒரு சிலரால் முடியாது. ஸோ அவங்க எல்லாருமே வீட்டில் இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும், நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக தான் நான் என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னரியை, என்னுடைய ஃபுட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி சூப்பர் டிப்ஸோட சூப்பர் வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். மோஸ்ட்லி எல்லோரும் வெயிட் குறையலன்னு ஃபீல் பண்ணுறீங்க. வெயிட் உடனே குறையாது. ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல உள்ள வாட்டர் எல்லாமே குறையும். அதனால் ஈஸியாக ஒரு 2 கிலோ டக்குன்னு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் குறையாது. கொஞ்சம் நாள் டைம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஃபேட் குறையணும். ஸோ நம்ம ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்து தான் நம்மளுடைய ஃபேட்டை குறைக்க போகிறோம். அதுக்காக நீங்கள் அவசரப்பட வேணாம். அது மாதிரி கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பீரியட் டைமில் 2 வீக்ஸுக்கு வெயிட் செக் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பாடியில் ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் நிறையாவே இருக்கும். ஸோ பீரியட் டைமில் நம்ம பாடி ரொம்பவே ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஸோ பீரியட் டைமில் யாருமே வெயிட் செக் பண்ணாதீங்க. அது மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்காதிங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டு கெயின் ஆக தான் செய்யும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே நான் எப்படி ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் முடிஞ்சதை உங்களால் முடிஞ்ச சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு இதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஹாஸ்டலில் இருக்க பொண்ணுங்களாம் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுற சிஸ்டம்னு சொல்கிறீங்க. நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றீங்க, உங்களால் திங்ஸ் வெளியில் வாங்க முடியுமா, அந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு ஏற்றாப்புல நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம இப்போ சாப்பிட்றது எல்லாமே வீட்டில் சாப்பிட்றது தான். ஸோ என்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஹாஸ்டல்னால் ஒவ்வொரு ஹாஸ்டல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றேன், அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றேன்னு யாருக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சீக்கிரமே ரிப்ளையும் பண்ணிடுவேன். உங்களுடைய டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிச்சுட்டு லஞ்சுக்கு வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. அது போயிட்டு நான் இன்றைக்கி ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னாலுமே நீங்கள் நல்லாவே சாப்பிடுங்க. அப்படி ரொம்பவே ஹெவியாக சாப்பிட்டீங்க, நான்வெஜ்லாம் ஓவராக சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லஞ்சு முடிச்சுட்டு ஒரு ரோஸ் மின்ட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நான் சூப்பராக எனக்கு ஒரு காஃபி தான் போட்டு குடித்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பிளாக் காஃபியாக குடிச்சிட்டு மில்க் காஃபி குடிக்கல. ஸோ ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் மில்க் காஃபி எடுத்துக்கிட்டே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. வெயிட் லாஸில் இருக்கும்போது எதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒயிட் சுகர் மட்டும்தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. மித்தபடி நீங்கள் எல்லாமே சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம்னா ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் 10,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வாக் பண்ணணும். அப்போ தான் நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாயிருக்கும். நம்ம பாடி ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போவுமே வெயிட் லாஸ் ஆகலைன்னு ஃபீல் பண்ணாங்க. உங்கள் பாடி ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் கெயின் ஆனப்போ கும்முன்னு இருப்போம். நம்ம வெயிட் குறைய நம்ம பாடியில் ஒரு நல்ல ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். நைட்டு டின்னர் மதியானம் கொஞ்சம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டனால ஒரு முட்டை தோசை மட்டும் போட்டு எடுத்துகிட்டு குக்கும்பர் வச்சு என்னுடைய டின்னரையும் சூப்பராக முடிச்சிட்டு. இல்லை ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபரும் இருக்குது, காஃப் இருக்குது. இந்த மாதிரி பேலன்ஸ்டாக மட்டும் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். உங்கள் உடம்புல இருக்க எல்லாமே ப்ராப்ளம்ஸும் சரியாயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு இதில் என்ன ஒரு டவுட் இருந்தால் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிஎம் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.